Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடி இன்றிரவு 8:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். பிரதமர் மோடி இன்று இரவு 8:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். பிரதமர் மோடி இன்றிரவு 8:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதா நேற்று நாடாளுமன்ற மக்களவையில வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அப்ப போதிய ஆதரவு கிடைக்காததுனால அந்த மசோதா நிறைவேறலை. இதன் மூலமாக பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்காம போயிடுச்சு. பெண்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்கல. இந்த மசோதா நிறைவேறி இருந்தா மகளிருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கும். அரசியல்ல மற்றும் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதில் அவங்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை வேறு சில காரணங்களுக்காக, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசியல் காரணங்களுக்காக எதிர்கட்சிகள் தோற்கடித்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையை பாஜக தலைவர்கள் முன்வைத்தாங்க. இது தொடர்பாக தங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தொடர்ந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டே வர்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் முதன்முறையாக பிரதமரானதை தொடங்கி தற்போது வரைக்கும் 3வது முறையாக இப்ப இருக்கிறாங்க. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மசோதாவுக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்கணும்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார். இது அரசியலாக பார்க்காதீங்க, நாட்டு மக்களினுடைய நலனுக்காக அல்லது குறிப்பாக பெண்களுக்கான அவங்க முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா பாருங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் அனைத்து கட்சிகிட்டையுமே கேட்டிருந்தாரு. ஆனா அப்படி இருந்தும் கூட அந்த மசோதா போதிய ஆதரவு இல்லாம போனதுனால நிறைவேறல. இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி அவர்கள் இன்று இரவு 8:30 மணிக்கு நாட்டு மக்கள் மத்தியில உரையாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்குதோ அப்போதெல்லாம் அவர் இது போல் பேசுவது வழக்கம். அதுல அது எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பேசி அதுல மத்திய அரசு ஏன் அதை கொண்டு வந்தது, அதன் மூலமாக மக்களுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அல்லது கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் பேசுவார். அதே போல வேறு சில முக்கியமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்கும் போது அது எதற்காக எடுக்கப்பட்டது, அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுவாங்க. இது தவிர ஒவ்வொரு மாதமும் அவர் மன் கி பாத் அந்த நிகழ்ச்சி பத்தி நமக்கு தெரியும், தொடர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது போக இது மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் போதும் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகளை பத்தி விரிவாக பேசுவது மோடி அவர்களுடைய வழக்கம். அந்த அடிப்படையில இன்று இரவு 8:30 மணிக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்தது தொடர்பாக மோடி அவர்கள் நாட்டு மக்கள் மத்தியில உரையாற்றுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பல்வேறு முக்கியமான தகவல்கள் வெளியாகலாம் அப்படிங்கிறதுனால நாடு முழுவதும் பிரதமருடைய இந்த உரைக்கு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.